ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. யாருப்பா பணப்பட்டி எடுக்க போறா அப்படின்னு இருக்கும்போது ஒருவேளை மணி தான் எடுக்க போறாரோ அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா சிம்டம்ஸுமே உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா பணப்பொட்டியை வச்சுட்டாங்க. பணப்பொட்டியை வச்சுட்டு இதில் பணம் ஒரு தடவை ரேட் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பனாக இதுதான் எனக்கு விஷயம். இதனால் நான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் சொல்லலாம். எந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ நேற்றுலேருந்து பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யார் எடுக்க போகிறா யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமான டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னா, நேற்று எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு பணம் அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு பிக் பாஸ் சொன்னது தான் விஷயமே. என்ன சொன்னார் அப்படின்னா, பணம் கூடிக்கிட்டே மட்டும் போவாது, ஒரு டைம் கூடும் ஒரு டைம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை எடுத்து போட்டுட்டாரு. அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தா 9 லட்ச ரூபா வந்துருந்துச்சு. அர்ச்சனா அதை பார்த்து கத்துறாங்க, 9 lakhs ப்ரோ அப்படின்றாங்க. மணி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க, யோசிக்கலாம், எதுக்கு இவ்வளோ கம்மியாக ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. ஸோ அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, விஷ்ணு சொல்றாரு, பெரிய ட்விஸ்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் தலை, உடனடியாக 20 லட்சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. எல்லாருமே ட்விஸ்ட் அடிச்சு கொள்கையாவது இதாவதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பணத்தை எடுத்துட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க 20 லட்சம்லாம் வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஷ்ணு தினேஷ் கிட்ட கேட்கிறாரு, என்ன யாருமே பணத்தை எடுக்க மாட்டாங்க போலியே, என்னதான் நடக்குதுங்க, அப்போ பணம் யாரும் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னதுக்கு உடனே தினேஷ் சொல்றாரு, நம்ம எல்லாருமே பயங்கரமா ஏத்தி விட்டுருக்கோம்ல, எவனும் பணத்தை எடுக்க மாட்டான், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்றாரு. விஷ்ணு சொல்றாரு, ஒருவேளை 10 லட்சத்துக்கு மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லியிருக்காரு. எல்லாரோட டிஸ்கஷனும் அதுவாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பூர்ணிமா மாயாக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் அவங்கள வின் பண்ண மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஆக மொத்தத்தில் நல்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வெளியில் போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்குது. மணியும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா எப்போ ஏறும் எப்போ கூடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாயா ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மணி எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவன் இருக்கிறான். கண்டிப்பாக அவன் பணம் எடுப்பான். அவன் ஒரு வேலை எடுக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு முன்னாடியே அந்த பணத்தை எடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மாயா ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னன்னா, அர்ச்சனா ஜெயிக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த 20 லட்சமோ 10 லட்சமோ யார் எவ்வளோ எடுத்தாலுமே அது அவங்களுக்கு லாபம் தான் சொல்லணும். ஏன்னா ரன்னர் அப்புக்கும் அங்கே ஒரு அமௌண்ட்டும் தரப்போகிறது கிடையாது. வின்னருக்கு மட்டும்தான் 50 லட்சம் போக போகுது. ஆக மொத்தத்தில் இப்போ எவ்வளோ எடுத்தாலுமே அது இவங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என் கெஸ்ட்டில் மணி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பூர்ணிமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விசித்ராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அகெயின்ஸ்டாக வீடு மொத்தமாக மாறிடுச்சு, நம்ம பேசுகிறது எல்லாமே தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கான ஓட் வெளியில் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்மளும் பணம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் பூர்ணிமா ஃபார் ஷோர், மணி கன்ஃபார்மாக தெரியல. பட் மாயாவும் கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. வர அமௌண்ட்டை பொறுத்து தான் எல்லாருமே மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பயங்கர ட்விஸ்ட்டாக விஜயவர்மா எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்காதுன்றது தெரியும். அது போக வின்னர் யாருன்றதும் அவரால் கெஸ் பண்ணி தான் உள்ளே திரும்ப வந்திருப்பார். ஏன்னா அர்ச்சனாக்கு அந்த அளவுக்கு வெளியில் ஓட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டு தான் வந்திருப்பார். அது போக அவர் கிளாப்ஸ் எல்லாமே வெளியில் பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ அவர் அர்ச்சனா தான் வின்னர்ன்றது அவருக்கும் தெரியும். கண்டிப்பாக விஜயவர்மா எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யாரு முக்கியமா எடுப்பா? மணியா, பூர்ணிமாவா, இல்ல விஜயவர்மாவா, இல்ல மாயாவா, விசித்ராவா, யார் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.